نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال إني عبد الله آتاني الكتاب وجعلني نبيا صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நபிகள் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், பெரியவர்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம்மீதும் நம்முடைய குடும்பத்தினர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தனக்கென தூதர்களாய் பல நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறான். அவர்களில் மிக முக்கியமான ஒரு நபி ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஏனென்றால் நமக்கும் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது. நம்முடைய காலத்திற்கு நெருக்கமான ஒரு நபி என்று பார்த்தால் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி குறிப்பிடுவார்கள், அன அவுலன் நாசி பிஈஸா இப்னு மரியம் ஃபித் துன்யா வல் ஆகிரா. நானும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உலகத்திலும் நாளை மறுமையிலும் மக்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். எதை கவனித்து இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதராய் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னதாக கடைசியாக வந்த நபி ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடைப்பட்ட காலத்தில் எந்த நபிமார்களும் வரவில்லை, எந்த நபிமார்களும் கிடையாது. எனவே நபிமார்களை கவனித்து ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி வந்த கடைசி நபி ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகனார் ஹஸரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பரம்பரையில் வந்த கடைசி நபி ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். அவர்களுக்கு பிறகு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பரம்பரையில் நபிமார்கள் வரல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராய் வந்திருக்கிறார்கள் என்றால் இவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பரம்பரையில் வந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரம்பரை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழியில் சென்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழியிலே முடிகிறது. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கடைசியானவர்கள் தான். எதை கவனித்து என்றால், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பரம்பரையை கவனித்து ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பரம்பரையை கவனித்து கடைசியாக வந்த நபி ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எனவே நிறைய தொடர்புகள் என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் இருக்கிறது. இந்த உலகத்திற்கு மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தாக இந்த உலகத்திற்கு வரக்கூடிய ஒரே நபி ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான். உயிரோடு வானுலகத்திற்கு உயர்த்தப்பட்டு விட்டார்கள்.
இனி மீண்டும் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருவார்கள். நபியாக அல்ல. அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், அவர்கள் நபியின் அந்தஸ்திலே இருந்தாலும் உம்மத்தே முஹம்மதியாவை தான் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஷரீஅத்தை இந்த உலகத்திலே நிலைநாட்டினார்களோ அதைத்தான் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிலைநாட்டுவார்களே தவிர வேறு ஒரு ஷரீஅத்து ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்படாது. முன்பு கொடுக்கப்பட்டிருந்தது. முன்பு நபியாக வந்த பொழுது அவர்களுக்கு என இன்ஜீல் வேதம் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு என ஒரு ஷரீஅத்து கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் மீண்டும் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகிற பொழுது எந்த விதமான ஷரியத்தும் தனியான ஒரு ஷரியத் இருக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை இந்த உலகத்திலே நிலைநாட்டினார்களோ, எந்த ஷரியத்தை சொன்னார்களோ அதைத்தான் இவர்கள் உயிர்ப்பிப்பார்களே தவிர புதியதொரு ஷரியத் என்பது இருக்காது. அதனால் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நிறைய தொடர்புகள், நெருக்கம் என்பது இருக்கிறது என்பதை முதன்மையாக நாம் புரிந்து கொள்ளணும். அதே போன்று இந்த நாள் டிசம்பரினுடைய மாதம் 25வது நாளை கிறிஸ்தவ சமூகம் கிறிஸ்துமஸாக கொண்டாடுகிறார்கள். அதாவது இயேசு பிறந்த நாள் என்று கொண்டாடுகிறார்கள். இயேசுவாக அவர்கள் யாரை சொல்லுகிறார்களோ அவர்களை நாம் ஈசாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். வேறு எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையாது. கிறிஸ்தவ சமூகத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு எதில் என்றால், ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற விஷயத்தில் தான் மிகப்பெரிய கருத்து வேறுபாடு இருக்கிறது. அவர்கள் கடவுளாக பார்க்கிறார்கள். இயேசுவை, ஈசாவை கடவுள் என்று சொல்லுகிறார்கள். நாம் அவர்களை இறை தூதர் என்று நாம் சொல்லுகிறோம். அவர்கள் கடவுளின் மகன் என்கிறார்கள். நாம் அவர்கள் இறைவனின் தூதராகத்தான் இந்த உலகத்தில் பிறந்தார்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடவுளால் ஆக்கப்பட்டதற்கான மிக முக்கியமான 2 காரணங்கள் இருக்கிறது. மிக முக்கியமான காரணங்கள். அவர்களின் வரலாறுகளை படிக்கிற பொழுது நம்மளால் புரிந்து கொள்ளக்கூடிய 2 காரணங்கள். ஒன்று, அவர்களின் பிறப்பினுடைய நிலைகள், அவர்களுடைய பிறப்பினுடைய விதம். இரண்டாவது, அவர்களுக்கு என அல்லாஹ் கொடுத்த முஅஜிசாக்கள், அற்புதங்கள். எல்லா நபிமார்களுக்கும் அற்புதங்கள் தந்திருக்கிறான் அல்லாஹ். ஆனால் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அற்புதங்கள் அந்த மக்களை இவர்கள் கடவுளாக ஆக்கப்படுவதற்கான ஒரு காரணமாகவே அமைந்துவிட்டது. முதன்மையாக ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிறப்பு பற்றிய மிக முக்கியமான சில செய்திகளை நாம் பார்ப்போம். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே எந்த விதமான ஆண் பெண் துணை இல்லாமல் பிறந்திருக்கிறார்கள், படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மைதான், அதுவும் ஆச்சரியம்தான். இருந்தாலும் கூட ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிறப்பு ஆண் இன்றி தந்தையின்றி பிறந்த பிறப்பு தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது. ஏன் பார்க்கப்படுகிறது என்றால், ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித குலத்தின் முதல் மனிதர். மனித குலத்தின் முதல் மனிதர். அவருக்கு முன்னால் மனித இனம் தோன்றவே இல்லை. எனவே அல்லாஹ் முதன்மையாக ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனித படைப்பை படைக்க துவங்குகிற பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யாரும் இல்லாமல், ஆண் பெண் துணை இல்லாமல் அல்லாஹ் படைத்தார். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆணின் துணையின்றி படைக்கப்படுகிற பொழுது, தந்தையின்றி பிறக்கிற பொழுது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னதாக பல 100 ஆண்டுகள் மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த பல 100 ஆண்டுகளுடைய மனிதர்களின் படைப்புகள் எப்படி இருந்திருக்கிறது என்றால், ஆண் பெண்ணின் இறைவர்களை கொண்டுதான் மனித சமூகம் உருவாகி இருக்கிறது, பிறப்புகள் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் ஆணின் துணை இல்லாமல், தந்தை இல்லாமல் இந்த உலகத்திலே பிறக்கிறார்கள் என்கிற பொழுது அதிசயமாகவே உலகம் பார்த்தது. அல்லாஹ்வை பொறுத்தவரை அவனுக்கு அதிசயம் அல்ல, அவனுக்கு ஆச்சரியம் அல்ல. அல்லாஹ்வுடைய சக்திக்கு இது முடியாத ஒன்றல்ல. இருந்தாலும் மக்களின் பார்வை எப்படி இருந்தது என்றால், இதுவரை உலகம் தோன்றியது முதற்கொண்டு ஆதம் ஹவ்வாவை தவிர மற்ற எல்லா மனித படைப்புகளும் ஆண் பெண்ணின் கலப்பில் தான் உருவாகி இருக்கிறது என்கிற பொழுது, இவர் மட்டும் எப்படி ஆணின் துணையின்றி, ஒரு தந்தை இல்லாமல் எப்படி இவரால் மட்டும் பிறக்க முடிந்தது? எனவே இவர் கடவுளின் மகனாக இருக்க வேண்டும், இல்லை கடவுளாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு அந்த சமூகம் வந்தது. ஆனால் அல்லாஹ் மிக தெளிவாகவே சொல்லிவிட்டார்,
ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்புகள் குறித்து திருக்குர்ஆன் நிறைய செய்திகளை சொல்லுகிறது. அவர்கள் எப்படி படைக்கப்பட்டார்கள், எப்படி உருவானார்கள், அத்தனை செய்திகளையும் அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஏனென்றால் தந்தை இல்லாமல் இவர்கள் உருவாக போகிறார்கள். எனவே மக்கள் யாரும் இவர்கள் குறித்து தவறான எண்ணங்கள் கொண்டுவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் எப்படி இவர்களை உருவாக்குகிறான் என்றால், இவர்களின் தாயில இருந்து அல்லாஹ் இவர்களின் பிறப்பை தூய்மைப்படுத்தி வருகிறான். அல்லாஹ் ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயார் ஹன்னா அவர்கள் வயிற்றிலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுமந்து கொண்டிருக்கிற பொழுது, இன்னும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கல, வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் ஒரு நேர்ச்சை செய்து கொள்கிறார்கள். என்ன நேர்ச்சை செய்து கொள்கிறார்கள் என்றால், எனக்கு ஆண் குழந்தை பிறந்தது என்றால் இந்த குழந்தையை கொண்டு போய் அல்லாஹ்வுக்காக வேண்டி பைத்துல் முகத்தஸில் நான் விட்டு விடுகிறேன் என்று நேர்ச்சை செய்து கொள்கிறார்கள். அன்றைக்கு அந்த பழக்கம் இருந்தது. ஹஸரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருக்கிற காலம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் இப்படி ஒரு நேர்ச்சை செய்து கொள்ள குழந்தை பிறந்தது. அவர்கள் எதிர்பார்த்ததற்கு மாற்றமாக, ஆண் குழந்தைக்கு மாற்றமாக பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். என்ன செய்வது? நேர்ச்சையும் செய்து விட்டோம், வேறு வழி இல்லை, கொண்டு போய் பைத்துல் முகத்தஸிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒப்படைத்து விட வேண்டியதுதான் என்கிற முடிவுக்கு வந்து, வ இன்னி சம்மைதுஹா மரியம வ இன்னி உஈதுஹா பிக வ துர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், இந்த குழந்தைக்கு நான் மரியம்னு பேர் வைக்கிறேன், இந்த குழந்தைக்கும் இந்த குழந்தையினுடைய வாரிசுக்கும் ஷைத்தானுடைய தீண்டுதல் இல்லாமல் நீ பாதுகாத்துக்கொள் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டு போய் பைத்துல் முகத்தஸில் விட்டு விட்டார்கள். இப்பொழுது பிறந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக பைத்துல் முகத்தஸிலே விடப்பட்டு விட்டார்கள். இப்பொழுது அவர்களை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் பெண் குழந்தைகள். இதுவரை ஆண் குழந்தை மட்டுமே பைத்துல் முகத்தஸிலே ஒப்படைக்கப்பட்டு வந்த அந்த சூழ்நிலை மாறி இப்பொழுது முதன்மையாக ஒரு பெண் குழந்தை வந்திருக்கிறது. அல்லாஹ்வுக்காக வேண்டி நேர்ச்சி செய்யப்பட்டு விடப்பட்டு இருக்கிறது. இந்த குழந்தையை பராமரிக்கணும். பராமரிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு கொடுப்பது? அந்த ஊரிலே இருக்கக்கூடிய கண்ணியமானவர்கள், ஊரின் தலைவர்கள், பணக்காரர்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டார்கள். நாங்கள் வளர்க்கிறோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி விடப்பட்ட குழந்தை, எனவே இந்த குழந்தையை நாங்கள் வளர்க்கிறோம் என்று ஒவ்வொருவர்களும் போட்டி போட்டார்கள். அப்படி போட்டி போட்டவர்களில் ஹஸரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒருவர், நான் வளர்க்கிறேன் என்று அவர்களும் சொன்னார்கள். ஆனால் கடைசியாக என்ன நிலை வந்தது என்றால், எல்லோரும் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். ஓடுகிற ஆற்றிலே தங்களின் எழுதுகோலை, பேனாவை தங்களின் பெயர் சொல்லி போடணும். ஆற்றில போடணும். போடப்படுகிற பொழுது யாரின் பேனா ஓடாமல் மூழ்காமல் அப்படியே மிதந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்க்க வேண்டும் என்று அந்த ஊர் மக்கள் முடிவு செய்து ஒரு இடத்தில் எல்லோரும் ஓடுகிற ஆற்றுக்கு முன்னால் வந்து எல்லோரும் தங்களின் எழுதுகோலை, பேனாவை போட்டார்கள். ஹஸரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் போட்டார்கள். ஹஸரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பேனா மிதந்து கொண்டு இருந்தது. அவர்களின் பேனா மிதந்து கொண்டிருந்தது. இப்பொழுது அல்லாஹ் ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்க்கிற பொறுப்பை நபியாக இருக்கிற ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் ஒப்படைக்கிறார். எவ்வளவு தூய்மையாக அல்லாஹ் கொண்டு வருகிறான் பாருங்கள். ஒரு தந்தையின்றி ஒரு குழந்தை பிறக்க போகிறது. யாரும் எந்த விதமான வசைபாடல்களும் பேசிவிடக் கூடாது என்பதற்காக அவர்களின் தாயில இருந்து அல்லாஹ் தூய்மைப்படுத்தி கொண்டே வருகிறான். இப்பொழுது வளர்க்கிற பொறுப்பு நபியாக இருக்கிற ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வருகிறது. வளர்க்கிறார்கள். அவர்களுக்கு என தனியான ஒரு அறை பைத்துல் முகத்தஸிலே உருவாக்கப்பட்டு அந்த அறையிலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்கிறார்கள். அப்படி வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் பருவத்தின் வயதை அவர்கள் அடைந்த பொழுது ஒரு நாள் திடீரென ஒரு ஆண் உள்ளே வந்து நிற்கிறார். திடீரென எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் ஒரு ஆண் உள்ளே வந்து நிற்கிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இதுவரை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர யாரும் இந்த அறைக்குள் வந்ததில்லை. அப்படி இருக்கிற பொழுது முதன்மையாக ஒரு அந்நிய ஆண் உள்ளே வந்து நிற்கிறார். ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனடியாக அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுகிறார்கள். துஆ செய்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுகிறார்கள். உன்னிடத்திலே இருந்து அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன், உன் தீங்குகள் இருந்து என்று சொல்கிறார்கள். அதே போன்று
நீ தக்குவா உள்ள மனிதராக இருந்தால் இங்கே இருந்து ஓடிவிடு என்று துஆ செய்கிறார்கள். அப்பொழுது வந்த மனிதர் சொல்லுகிறார், நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தூதர், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தூதர் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித உருவில் ஆண் வடிவத்திலே வந்து நிற்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் வந்து சொல்லுகிறார்கள், உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க போகிறது என்கிற சுப செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன் என்கிறார்கள். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கேட்டதும் பெரும் ஆச்சரியமாகிவிட்டது. என்ன நீங்கள் சொல்கிறீர்கள்? அன்னா யகூனு லி குலாமும் வலம் யம்சஸ்னி பஷரும் வலம் அகு பகியா. ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், எனக்கு குழந்தை பிறக்குமா? எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? வலம் யம்சஸ்னி பஷரும், எந்த ஆணும் என்னை தீண்டவில்லை. வலமக்கு பகியா, நான் ஒழுக்கம் கெட்டவளாகவும் இல்லை. அப்படி இருக்கிற பொழுது எனக்கு குழந்தை பிறக்குமா என்று ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்டார்கள். கால கதாலிக், அப்படித்தான் விஷயம், அல்லாஹ் முடிவு செய்து விட்டான் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். அதற்கு பிறகு ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கர்ப்பமாக ஆனார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வயிற்றில் சுமந்தார்கள். பல்வேறு பேச்சுக்கள் மக்களினுடைய புறத்திலே இருந்து பல்வேறு பேச்சுக்கள் வந்தது. இது எப்படி நடந்திருக்க முடியும்? இது வாய்ப்பே இல்லை என்று மக்கள் பேசினார்கள். இது நடப்பதற்குண்டான சூழ்நிலைகளே இல்லை என்று மக்கள் பேசினார்கள். அதற்கு பிறகு ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களுடைய பேச்சுக்களை தாங்காமல் ஊரை விட்டு வெளியிலே சென்றார்கள். வெளியிலே சென்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்தார்கள். பெற்றெடுத்த பிறகு அல்லாஹ் சொன்னான், உங்களின் ஊருக்கு நீங்கள் செல்லுங்கள் என்றான். குழந்தையை சுமந்து கொண்டு நீங்கள் ஊருக்கு போங்கள் என்றான். அதற்கு பிறகு ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுமந்து கொண்டு குழந்தையான ஈசாவை தூக்கி கொண்டு ஊருக்குள் வருகிறார்கள். வருகிற பொழுது ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு விதமான வார்த்தைகளை கொண்டு அவர்களை ஏளனமாக பேசுகிறார்கள், கேவலமாக பேசுகிறார்கள். யா உக்த ஹாரூன் மா கான அபூகி முரஅ ஸௌபின் வ மா கானத் உம்முகி பகியா. ஹாரூனின் சகோதரியே. ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரை சார்ந்தவர்கள். அதனால் அந்த வார்த்தையை சொல்லி அந்த மக்கள் பேசுகிறார்கள், ஹாரூனின் சகோதரியே, நீ உனக்கு என்ன இப்படி நேர்ந்து விட்டது? இப்படி ஒரு குழந்தையை நீ பெற்றெடுத்து வந்திருக்கிறாயே என்று சொல்லி உன்னுடைய தந்தை நல்ல மனிதராகத்தானே இருந்தார், உன்னுடைய தாயார் நல்ல பெண்ணாகத்தானே இருந்தார்கள், ஒழுக்கம் கெட்டவர்களாக அவர்கள் இருக்கவில்லையே. அப்படி இருக்கிற பொழுது நீ எப்படி ஒரு ஆணின் துணை இல்லாமல் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வந்திருக்கிறாய் என்று சொல்லி கேவலமாக பேசினார்கள். அல்லாஹ் சொல்லி அனுப்பினான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, அந்த மக்கள் பேசுகிற பொழுது நீங்கள் யாருக்குமே பதில் சொல்லாதீங்க, நீங்கள் யாருக்கும் எந்த விதமான பதிலும் சொல்லாதீர்கள், நீங்கள் மௌனத்தையே நீங்கள் அவர்களுக்கு பதிலாக தாருங்கள். அவர்கள் கேள்வி கேட்டால் அதற்கான பதிலை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பக்கம் நீங்கள் கை காண்பீங்கள். குழந்தையாக இருக்கக்கூடிய ஈசாவின் பக்கம் நீங்கள் கையை காட்டுங்கள், அவர்களிடத்திலே அந்த குழந்தையிடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள் என்பதை போன்று நீங்கள் இஷாராவாக சைக்கினை செய்யுங்கள் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி அனுப்பினான். அதே போன்று அவர்களும் செய்தார்கள். அப்பொழுது குழந்தையாக இருக்கக்கூடிய பிறந்த குழந்தையாக இருந்த ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசினார்கள். கால இன்னி அப்துல்லாஹ் ஆதானியல் கிதாப வஜஅலனி நபிய்யா. அல்லாஹ் சூரத்துல் மரியமிலே அத்தனை செய்திகளையும் பதிவு செய்து வைத்திருக்கிறார். குழந்தையாக இருந்த ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசினார்கள், நான் அல்லாஹ்வின் அடிமை, வாதானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுப்பான், என்னை நபியாக அனுப்பி வைத்திருக்கிறான் என்று சொல்லி நீண்டதொரு வரலாறுகளை நீண்டதொரு செய்திகளை எல்லாம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருக்கிற பொழுதே பேசினார்கள். அத்தனை செய்திகளையும் சொன்னார்கள். எனவே நான் நபி என்பதையும் குழந்தை பருவத்திலேயே சொல்லி காண்பித்தார்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதற்கு பிறகுதான் காலங்கள் மாறியது, அவர்களுடைய நிலைகளில் மாறியது. மக்கள் அவரை கண்ணியமானவர்களாக பார்க்க ஆரம்பித்தார்கள். தந்தையின்றி பிறந்ததினால் அவர்களை உயர்ந்தவர்களாக மரியாதைக்குரியவர்களாக பார்க்க ஆரம்பித்தார்கள். எந்த ஒரு சூழ்நிலையில் என்றால் இப்படி காலம் மாற மாற ஒரு சமயத்திலே அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இருந்து
இருந்து மக்கள் ஆச்சரியப்படத்தக்க பல அற்புதங்களை அல்லாஹ் வெளிக்காண்பித்து கொடுத்தான். அன்னி அஹ்லுகுலக்கும் மினத்தீனி கஹயத்தி தைரி ஃபன்ஃபுகு ஃபீஹி ஃபயகூனு தைரம் பிஇذنில்லாஹ். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மண் குவியலை எடுத்து களிமண்ணை எடுத்து அப்படியே ஒரு பறவையின் வடிவத்திலே செய்வார்கள். செய்து ஊதினார்கள் என்றால் அது நிஜ பறவையாக பறந்து செல்லும். மக்கள் பார்த்தார்கள், பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். எப்படி ஈசாவுக்குள் இப்படி ஒரு அற்புதங்கள் நிகழ்ந்தது என்று பார்த்தார்கள். அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு பிறவி குருடர்களையும் குணமாக்கினார்கள், பெண் குஷ்டரோகியையும் குணப்படுத்தினார்கள். அதே போன்று அவர்களுடைய வீட்டிலே என்ன சாப்பிடுவோம் என்பதையும் சொன்னார்கள். அடுத்தவங்க வீட்டுல போய் என்ன சாப்பிடுவார்கள் என்பதை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கே இருந்து கொண்டு சொன்னார்கள். அடுத்தவர்களின் வீட்டிலே என்ன சேகரிக்கப்பட்டிருக்கிறது, எதை சேமித்து வைத்திருக்கிறார்கள் அத்தனையும் சொன்னார்கள். ஓஹியல் மௌதா பிஇذنில்லாஹ். அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு மரணித்தவர்களை உயிர்ப்பித்து காண்பித்தார்கள். இத்தனையும் செய்தார்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இதையெல்லாம் பார்த்த சமூகம் இவர் கடவுள்தான் என்கிற நம்பிக்கைக்கு வந்தார்கள். அத்தனையும் நடந்தது, எல்லாவற்றையும் செய்தார்கள். உயிரில்லாத ஒரு பொருளுக்கு உயிர் கொடுத்து பறக்கவும் செய்தார்கள். அதே போன்று நோயாளிகளாக இருப்பவர்களை குணமாக்கினார்கள். இது எல்லாம் கடந்து இறந்து போனவர்களையும் மையத்துகளையும் உயிர்ப்பித்து காண்பித்தார்கள். எல்லாம் அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டுதான் நடந்தது. இதையெல்லாம் பார்த்ததற்கு பிறகுதான் அந்த மக்கள் முடிவுக்கு வந்தார்கள், ஈசா அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் இறைவனின் இறைவனின் மகன் என்றது ஒரு கூட்டம், அவரேதான் இறைவன், அவரேதான் கடவுள் என்கிற நிலைக்கு வந்தார்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் அல்லாஹ் கேட்பான். திருக்குர்ஆன் சொல்லுகிறது, என்ன ஈசாவே, உம்மையும் உம்முடைய தாயையும் கடவுளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் உங்கள் சமூகத்திடம் நீங்கள் சொன்னீர்களா என்று கேட்கிற பொழுது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், எனக்கு அந்த உரிமையே கிடையாது என்பார்கள். எனக்கு அந்த தகுதியே இல்லை. அப்படி இருக்கிற பொழுது நான் எப்படி அந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி இருப்பேன்? இன் குன்து குல்துஹு ஃபக்கத் அலிம்தா. நான் அப்படி சொல்லி இருந்தேனா உனக்கு தெரியும் என்பார்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். நான் அப்படி சொல்லல, அப்படி நான் சொல்லி இருந்தேன் என்றால் என்னையும் என்னுடைய தாயையும் நீங்கள் கடவுளாக வணங்குங்கள் என்று நான் சொல்லி இருந்தேன் என்றால் நிச்சயமாக நீ அறிந்திருப்பாய் என்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்வார்கள். கிறிஸ்தவ சமூகம் இன்றைக்கு அவர்களை கடவுளாக வணங்கி கொண்டிருக்கிறது என்றால் இஸ்லாத்திற்கும் கிறிஸ்தவத்துக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய வேற்றுமை இங்குதான் முற்றிலும் மாறுபடுகிறது. நம்மை பொறுத்தவரை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனின் தூதர், நம்முடைய மரியாதைக்குரியவர்கள். அவர்களை பற்றி நாம் எந்த விதமான குறையும் சொல்ல மாட்டோம். அதே போன்று தான் அவர்களை கணவனின்றி பெற்றெடுத்த ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தூய்மையானவர்கள், பரிசுத்தமானவர்கள். அவர்கள் குறித்தும் எந்த விதமான குறையும் நம்மிடத்திலே இல்லை. அதே போன்று தான் கிறிஸ்தவ சமூகமும் நம்புகிறது. ஆனால் அவர்கள் கடவுளாக எடுத்துக்கொண்டார்கள். நாம் அவர்களை இறை தூதராக நாம் பார்க்கிறோம். எனவே இந்த வேறுபாடுகள் தான் இரண்டு சமூகத்துக்கு மத்தியில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா மார்க்கத்தினுடைய எல்லா விதமான சத்தியங்களையும் விளங்கி அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா.